வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அரசின் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. நேர்மையாக பணியாற்றுவதே வளர்ச்சி இந்தியா என்னும் இலக்கை அடைய உதவியாக இருக்கும் என பேச்சு. வீர சாவர்கர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு புனே நீதிமன்றம் சம்மன். மே 9ஆம் நாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு. தமிழ்நாடு சட்டமன்ற பதிவுகள், நிகழ்வுகள், ஆவணங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு வலைதளத்தில் ஏற்றம். அனைவரும் அணுகும் வகையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். சேலம் கஞ்சநாயக்கன்பட்டி கோவில் திருவிழா வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல். 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத், சூரத் நகரங்களில் இரவோடு இரவாக காவல்துறையினர் அதிரடி ஆய்வு. சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கைது. கோவையில் தமிழக வெற்றிக் கழக கூட்டத்திற்கு சென்ற விஜய்க்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற தொண்டர்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார் விஜய். இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜக ஆட்சிக்கு வரும் முன் 2700 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருந்த உள்நாட்டு நீர்வழி தடங்கள் இப்போது 5000 கிலோமீட்டர் நீளமாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 51,236 பேருக்கு ஒரே நாளில் பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு காணொலி மூலம் நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், புதிதாக பணி நியமனம் பெற்றவர்களுக்கு நாட்டின் பொருளாதாரத்தையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் வலுப்படுத்துதல், நவீன உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், தொழிலாளர்களின் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் ஆகிய கடமைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். பணியாளர்கள் மிகவும் நேர்மையாக பணியாற்றுவதே வளர்ச்சியடைந்த இந்தியா என்னும் இலக்கை அடைய உதவியதாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு ஆண்டிற்கு 1,80,00,000 டன் சரக்கு போக்குவரத்து உள்நாட்டு நீர்வழி தடங்கள் வழியாக நடந்ததாகவும், இந்த ஆண்டு 14,50,00,000 டன் என்னும் அளவிற்கு அது உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். வீர சாவர்கர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மே 9ஆம் நாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறி புனே நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் விநாயக சகோதரர் சாவர்கர் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும், இதற்காக அவர்களிடம் இருந்து ஊதியம் பெறப்பட்டதாகவும் ராகுல் காந்தி லண்டன் சென்றபோது பேசியிருந்தார். இதையடுத்து சாவர்கரின் உறவினர் புனே நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடுத்துள்ளனர். இந்த வழக்கில் மே 9ஆம் நாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று கூறி ராகுல் காந்திக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ நீதிமன்றம் அனுப்பிய சம்மனுக்கு தடை விதித்த உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி எதிர்காலத்தில் இப்படி பேசக்கூடாது என்றும், மீறினால் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1952 முதல் 2024 வரையிலான தமிழ்நாடு சட்டமன்ற பதிவுகள், நிகழ்வுகள், ஆவணங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு வலைதள பக்கத்தில் அனைவரும் அணுகும் வகையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அணுகக்கூடியதாக இருந்த தமிழ்நாடு சட்டமன்ற ஆவணங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் குவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வலைதள பக்கத்தில் தொகுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற பதிவுகள், நிகழ்வுகளை பார்வையிடுவதற்கு பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், திமுக ஆட்சியில் கோவில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகளை பின்பற்றப்படாததாலும், முறையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை என்பதாலும் இதுபோன்ற விபத்துகள் நேர்வதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் என அறிவித்துள்ள நிவாரண நிதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இனி இதுபோன்ற விபத்துகள் நிகழா வண்ணம் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத்தின் அகமதாபாத், சூரத் நகரில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி ஆய்வில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோரை கண்டறிந்து பிடித்துள்ளனர்.
அகமதாபாத்தில் குற்றப்பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு உள்ளிட்ட காவல்துறையின் பல்வேறு பிரிவுகள் இணைந்து அதிகாலை 3 மணிக்கு ஆய்வில் ஈடுபட்டனர். இதில் வங்கதேசத்திலிருந்து வந்து சட்டவிரோதமாக அகமதாபாத்தில் குடியேறிய 400க்கும் மேற்பட்டோரை பிடித்துள்ளனர். இதேபோல் சூரத்தில் நேற்றிரவு தொடங்கிய ஆய்வில் வங்கதேசத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டறியப்பட்டது. அவர்கள் போலி ஆவணங்களை கொண்டு பல ஆண்டுகளாக அப்பகுதியில் குடியிருந்து வருவது தெரியவந்துள்ளது. விசாரணைக்கு பின் இவர்களை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்ப உள்ளதாக காவல்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 2 நாட்களுக்குள் வெளியேற வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் வங்கதேசத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. கோவையில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து விமானத்தில் சென்ற விஜயை வரவேற்க கோவை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விமான நிலையத்தில் இருந்து வெளியே வந்த விஜய் திறந்த வேனில் ஏறி நின்றபடி தொண்டர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறும் இடம் வரை விஜய் வேனில் நின்றபடி இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ஆர்வத்தில் தொண்டர் ஒருவர் வேனில் மீது ஏறி விஜய் அருகில் சென்றதும் அவரை காவல்துறையினர் பிடித்து கீழே இறக்கிவிட்டனர். ஓமலூர் அருகே பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. 15வது நாள் விழா நேற்றிரவு நடைபெற்ற நிலையில் பூசாரிப்பட்டி பகுதியில் இருந்து கஞ்சநாயக்கன்பட்டிக்கு பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து சென்றனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை 3 பேர் கொண்டு சென்றுள்ளனர். உரிய பாதுகாப்பின்றி இருசக்கர வாகனத்தில் இருந்தவாறே பட்டாசுகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொளுத்தி போட்டவாறு சென்றுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்த பட்டாசுகள் மீது தீப்பொறி விழுந்ததில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கஞ்சநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த செல்வராஜ், சிறுவர்கள் கார்த்திக் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகிய 3 பேரும் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் வான வேடிக்கை நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பலர் படுகாயமடைந்தனர். இதில் படுகாயமடைந்த லோகநாதன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். போப் பிரான்சிஸுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாக கன்னியாகுமரியில் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடலுக்கு இன்று இறுதி சடங்கு நடக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை உள்ள 48 கிராம மீனவர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டணம், சின்னமுட்டம் துறைமுகங்களில் 8000 பைபர் படகுகள், 1800 விசை படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று ஏசி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மதியம் 3:45 மணிக்கு சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் ஏசி மின்சார ரயில் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் மறுமார்க்கமாக செங்கல்பட்டில் இருந்து மாலை 5:45 மணிக்கு கடற்கரை செல்லும் ஏசி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அந்தியூர் அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் தந்தை, மகன் ஆகிய இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். ஈரோடு மாவட்டம் நசியனூர் வெட்டுக்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்தவர் துரைசாமி. இவரது மகன் சரவணன் என்பவர் வழக்கறிஞராக உள்ள நிலையில் வேலை காரணமாக அந்தியூர் வந்துவிட்டு அதிகாலை ஈரோடு நோக்கி காரை சரவணன் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது பருவாச்சி பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் தாறுமாறாக ஓடி சுமார் 100 அடி தொலைவிற்கு சென்று சாலையின் மறுபுறத்தில் உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த தந்தையும் மகனும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி அருகே கேரளாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 121 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
தென்காசி மாவட்டம் இளத்தூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகள் வழியாக தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் தென்காசி மதுரை பிரதான சாலையான இனாவிளக்கு பகுதியில் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு கேரள பதிவெண் கொண்ட காரில் இருந்து பயணிகள் ஆட்டோவில் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து போலீசார் சோதனை செய்தபோது மூட்டைகளில் குட்கா புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 13 மூட்டைகளில் இருந்த 121 கிலோ குட்கா புகையிலை பொருட்களை கைப்பற்றிய போலீசார் கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த சித்திக் மற்றும் தென்காசி பாறையடி தெருவைச் சேர்ந்த மகேந்திரன் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்திய ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி முதன்மையான சிகிச்சை அளிக்க வேண்டியவர்கள் யார் என்பது குறித்து கற்றுத்தரப்படுவதாக ராணுவ மருத்துவ பணிகள் தலைமை இயக்குநர் ஜெனரல் ஆர்த்தி சரீன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆர்த்தி சரீன் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களுடன் மருத்துவத்துறை மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். ராணுவத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் மருத்துவராக பணியாற்றுவதும் நாட்டிற்கு செய்யும் தொண்டுதான் என்றும் ஆர்த்தி சரீன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் 9 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சாம்பலான நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆறுதல் தெரிவித்துள்ளார். பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட செந்திரகுப்பத்தில் ஊராட்சியில் நேற்று மாலை ஒரு குடிசை வீட்டில் திடீரென தீப்பிடித்து அருகிலிருந்த மற்ற குடிசைகளும் பரவியது. குடிசைகளுக்குள் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை தெளித்து தீயை முழுவதும் கட்டுப்படுத்தினர். அதே நேரத்தில் குடிசைகளுக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினார். அவர்களுக்கு அரிசி, போர்வை, காய்கறிகள் உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களையும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 5000 ரூபாயும் வழங்கினார். குடிசைகள் இருந்த இடத்திற்கு பட்டா வழங்கி வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அப்போது வட்டாட்சியர் சரஸ்வதி, ஒன்றிய திமுக செயலாளர் கமலேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். இப்போ காலனி பக்கத்துல இருந்து பேசுறோமா, நாங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருந்தோம். குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாருமே போயிடுச்சு. எல்லாம் வாழ்வாதாரம் எல்லாம் போயிடுச்சு. எங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணுங்க. வீடு வாசல் எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் குழந்தைங்கள வச்சுட்டு தவிக்கிறோமா, நடுத்தருவுல நிக்கிறோம். நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. எங்களுக்கு வீடு வாசல் இல்லை, எதுவும் பிள்ளைங்க ஆதாரம் கூட எதுவும் இல்லை. நாங்க எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியல. எங்களுக்கு 9 வீடு பாதிக்கப்பட்டு இருக்குது. அந்த லைன் ஃபுல்லா போயிடுச்சு. சென்னை திருவான்மையூரில் வால்மீகி நகரில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவான்மையூரில் அரசிற்கு சொந்தமான 7 சென்ட் நிலத்தில் 2 சென்ட் உடற்பயிற்சி கூடமும் மீதமுள்ள இடம் காலி மனையாகவும் இருந்து வருகிறது. இந்த காலி இடத்தை அதே பகுதியை சார்ந்த சில பேர் ஆக்கிரமித்து தங்களுக்கு சொந்தமான கார்களை நிறுத்தி வைத்துள்ளனர். செயல்படாத உடற்பயிற்சி கூடத்தை இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்துவது, சிகரெட் புகைப்பது ஆகியவற்றிற்கு பயன்படுத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு இப்பகுதியில் நகர்ப்புற சுகாதார மையம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்மா உணவகம் இருக்குது. அம்மா உணவு பக்கத்தில் ஒரு உடற்பயிற்சி கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உடற்பயிற்சி கூடன்ற பேரில் பல சமூக விரோதிகள் இரவு நேரத்தில் தண்ணி அடிக்கிறது, அதுவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த இதுக்காக பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல இல்லீகல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ சென்னை மாநகராட்சி சார்பாக பார்த்திங்கன்னா சுகாதார மையம் ஒதுக்கீடு பண்ணி நிதி ஒதுக்கி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இது சம்மந்தமாக நாங்கள் மாநகராட்சிக்கிட்ட போய் கேட்டும்போது ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு கட்டித்தருவோம்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்போ இந்த புதுச்சேரி மாநிலத்துல இந்த தொடர்ந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட வந்திருக்கு வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் ரொம்ப இதனால ரொம்ப இது பண்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்ல தொடர்ந்து அதை கண்காணிச்சுட்டு இருக்காங்க.
அதாவது அது ஒரு ஒரு ஃபேக்கா ஒரு மிரட்டல் வந்துகிட்டு இருக்க தவிர, இன்னைக்கு காலையில கூட அது சம்பந்தமா டிஜிபி கிட்ட இன்னைக்கு காலையில கூட மீட்டிங் போட்டு டிஜிபி சம்பந்தமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை சைபர் டீமு மற்ற எல்லா டீமுமே அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெகு விரைவா அதனுடைய குற்றவாளிகள் யாரோ அவர்கள் பிடிபடுவார். சங்ககிரி அருகே கோவில் விழாவில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட 5 குழந்தைகளுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மோரூர் கிழக்கு ஊராட்சி புள்ளிப்பாளையம் பகுதியில் ஏணிப்பாளி பச்சையம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பொங்கல் வைத்து சுவாமியை வழிபட்டனர். அப்போது கோவில் வளாகத்தில் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் ஐஸ் விற்பனை செய்துள்ளார். அவரிடம் குழந்தைகள் சிலர் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அதில் சங்ககிரி பாறையங்காட்டனூர் பகுதியைச் சேர்ந்த அகி, ஸ்ரீ, திக்ஷா ஆகிய 2 குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் ஆதவராஜ், யோகேஸ்வரன், ஸ்ரீநிதி ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சங்ககிரி போலீசார் ஐஸ் விற்பனை செய்த மர்ம நபரை தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே ரூபாய் 6.99 லட்சம் அரசு நிதியை மோசடி செய்த 3 எதிராக மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கண்ணக்குடி பஞ்சாயத்து யூனியனில் கடந்த 2021ஆம் ஆண்டில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றிய பழனியம்மாள், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி சுப்பிரமணியன் மற்றும் உதவி பொறியாளர் திருமாறன் ஆகியோர் மீது 6,99,715 ரூபாய் அரசு தொகையை போலி பில்கள் மூலம் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் கண்ணன் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். தற்போது பழனியம்மாள் மீண்டும் கண்ணக்குடி யூனியனில் வட்டார வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். சுப்பிரமணியன் தேவக்கோட்டை யூனியனில் அதே பதவியில் உள்ளார். திருமாறன் தற்போது தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள தும்பு ஏற்றுமதி செய்யும் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தும்புகள் எரிந்து நாசமானது. தூத்துக்குடி விஇ சாலையில் தனியார் வணிக வளாகம் எதிரே தூத்துக்குடி மில்லர்புரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசங்கர் என்பவருக்கு சொந்தமான தும்பு கிடங்கு உள்ளது. இங்கிருந்து தும்புகள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிடங்கில் இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தும்புகள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் புனித ஜெபஸ்தியர் ஆலயத்தின் 151வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்காலை அடுத்த தருமபுரத்தில் புனித ஜெபஸ்தியர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 151வது ஆண்டு திருவிழாவின் கொடியேற்றத்தையொட்டி புதிதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் உதவி பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் கொடியேற்றத்தை துவங்கி வைத்தனர். முன்னதாக பூஜை செய்யப்பட்ட ஜெபஸ்தியர் உருவம் தாங்கிய கொடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. 9 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 3 பெரிய தேர் பவனி மே 2ஆம் தேதியும் தொடர்ந்து 3ஆம் தேதியன்று 5 பெரிய தேர் பவனி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித ஜெபஸ்தியரை வழிபட்டனர். திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழா சித்திரை 5ஆம் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முதன்மையான நிகழ்வான தேரோட்டம் 9ஆம் திருவிழாவான இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. நம்பெருமாள் திருவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டுவரப்பட்ட பட்டு துணிகள் அணிகலன்களை சூடி அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் எழுந்தருளினார். அதன் பின்னர் பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்து வந்தனர். 4 வீதிகளை வலம் வந்த பின் தேர் நிலையை அடைந்தது. இதில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியில் பொதுமழை பெய்ததை தொடர்ந்து வேளாண்மை செழிக்க வேண்டியும் சேவக பெருமாள் அய்யனார் கோவில் நிலத்தில் பொன்னேரி பூட்டும் விழா நடைபெற்றது. சிங்கப்புணரி விவசாயிகள் தமிழ் புத்தாண்டு பிறந்து முதல் மழை பெய்ததும்
பொன்னேரி பூட்டுதல் என்ற பெயரில் நிலத்தை உழும் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றனர். இந்த ஆண்டில் கடந்த செவ்வாயன்று சிங்கப்புணரியில் மிதமான மழை பெய்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் சேவக பெருமாள் அய்யனார் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கோவில் மாடுகள் ஏறி பூட்டி உழுதனர். சிலப்பதிகாரத்தில் இந்த திருவிழாவை பற்றி ஏர்மங்கலம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் காலத்தில் இருந்தே தொடர்ந்து வரும் பொன்னேரி பூட்டும் மரபை சிங்கப்புணரி விவசாயிகள் இன்றும் பின்பற்றி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்கரிப்பூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் அக்னி வசந்தம் விழா கடந்த 4ஆம் தேதி விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து 23 நாட்கள் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் கோவிலில் இருந்து கரகம் ஜோடிக்கப்பட்டு பக்தர்கள் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தீயில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி திரௌபதி அம்மனை வழிபட்டனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று மோதுகின்றனர். 18வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 44வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தா அணி புள்ளி பட்டியலில் 7வது இடத்திலும் பஞ்சாப் அணி 5வது இடத்திலும் உள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,016 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 9,002 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 24 கேரட் குறைந்து 72,016 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,568 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அரசின் பல்வேறு துறைகளில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் மோடி. நேர்மையாக பணியாற்றுவதே வளர்ச்சி இந்தியா என்னும் இலக்கை அடைய உதவியாக இருக்கும் என பேச்சு. வீர சாவர்கர் பற்றி அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு புனே நீதிமன்றம் சம்மன். மே 9ஆம் நாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு. தமிழ்நாடு சட்டமன்ற பதிவுகள், நிகழ்வுகள், ஆவணங்கள் அனைத்தும் கணினிமயமாக்கப்பட்டு வலைதளத்தில் ஏற்றம் அனைவரும் அணுகும் வகையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். சேலம் கஞ்சநாயக்கன்பட்டி கோவில் திருவிழா வெடி விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இரங்கல். 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை. குஜராத்தின் அகமதாபாத், சூரத் நகரங்களில் இரவோடு இரவாக காவல்துறையினர் அதிரடி ஆய்வு. சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கைது. கோவையில் தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு சென்ற விஜய்க்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு. சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற தொண்டர்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார் விஜய். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.